அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தியானத்தை பற்றி கற்றுக்க போகிறோம். தியானம்னு சொன்னதுமே பார்த்திங்கன்னா, எல்லோரும் ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கொண்டு நம்ம அதாவது நம்மளுடைய கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்தணும், மனசை வந்து குவிக்கணும், ஒரு புள்ளியில் குவிக்கணும், இப்படியெல்லாம் நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருப்போம். அதுதான் வந்து தியானம்னு சொல்லிட்டு பலரும் சொல்லித்தராங்க. அதுதான் எல்லாருமே வந்து பின்பற்றிக்கிட்டும் வரோம். ஆனால் தியானம் அப்படின்றத பார்த்திங்கன்னா, சரி அது ரொம்ப மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதும், ஒரு இடத்துல குவிக்கிறதும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தாலும், அதை வந்து சுலபமாக செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கணும் இல்லைங்களா? அதுக்கான ஒரு வழி தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நாம் கற்றுக்க போகிறது. சரி, அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்ம மனம் வந்து எப்படி ஒருநிலைப்படும், அதை வந்து ஒரு அறையில் உக்காந்துக்கிட்டு ஒருநிலைப்பட்டுடு, ஒரு ஒரு புள்ளியில் வந்து குவிஞ்சிடு அப்படின்னு சொன்னால் அது குவியாது. அது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு சில செயல்கள் செய்யும்போது அது தானாகவே வந்து ஒருமுகப்படும். அதில் ஒரு செயல் தான் இப்போ நம்ம செய்ய போகிறது. அது என்னென்னா, எப்போவும் பழக்கப்பட்ட, எப்போவுமே வந்து நம்மளுக்கு சுலபமாக இருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பழக்கப்பட்ட ஒரு விஷயத்தை செய்யும்போது, அது உடம்பு வந்து இயந்திரத்தனமாக தானாக இயங்க ஆரம்பிச்சிடும். மனசும் அதுபோல தான். அது வந்து பெரிய கவனம் செலுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. அது அதன் பாட்டுக்கு வந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம என்ன பண்ணோம்னா, உடம்பு ஒரு பக்கம் இயங்கிட்டு இருக்கோம், நம்மளுடைய அறிவு ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் மனசு வந்து இன்னொரு பக்கம் போயிட்டு இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுடைய மனசு வந்து ஒருமுகப்படணும் அப்படின்னா, புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுங்கள். புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்குங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய மனசு வந்து வேறு எங்கேயுமே போக முடியாது. உங்களுடைய முழு கவனமும் அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். அப்படி அந்த ஒரு இடத்துல அது குவிஞ்சு இருக்கிறத நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஜென் துறவிகள்லாம் பார்த்திங்கன்னா, புது விஷயங்களை வந்து பயிற்சி செய்வாங்க, புது பாதைகளை வந்து பயணம் செய்வாங்க. அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாகவே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி செய்கிறாங்கன்னா, ஒரு புது விஷயத்தில் உங்களுடைய மனசை திருப்பும்போது அது வந்து ஒருநிலைப்படும். அதனுடைய கவனம் வந்து சிதறுவதற்கு வாய்ப்புகள் குறைவு. அதை வந்து அந்த ஜென் துறவிகள் பயன்படுத்திக்கிறாங்க. அதை வந்து அவங்களுடைய தியானமாக மாற்றுறாங்க. அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்காக நான் ஒரு காட்டுக்கு வந்திருக்கேன். இந்த காட்டில் பார்த்திங்கன்னா, எனக்கு இது புதுசு தான். இதுக்கு முன்னாடி நானும் இங்கே வந்தது கிடையாது. ரொம்ப வித்தியாசமான ஒரு இடமா இருக்குது. ஏன் இந்த இடத்த நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல இப்போ நான் பயணம் செய்ய போகிற இதே வழியில் பல துறவிகளும் பல ஞானிகளும் பயணம் செஞ்சு ஒரு இடத்த அடைஞ்சு அந்த இடத்துல தியானம் செஞ்சுருக்காங்க. அது ஒரு பாறையாம். அந்த பாறையாண்ட போய்ட்டு நிறைய இதுக்கு முன்னாடி இருந்த துறவிகள்லாம் வந்து தியானம் செஞ்சு அந்த இடத்துல ஞானமும் பெற்றதாக வந்து இங்கே சொல்லிக்கிறாங்க. இங்கே பரவலாக பேசப்படுது. அதை நான் கேள்விப்பட்டேன். அந்த இடத்துக்கு இப்போ நான் பயணம் செஞ்சு போக போகிறேன். இப்போது பயணம் செய்கிற இந்த புதிய பாதை நம்மளுடைய கவனத்தை வந்து ஒருமுகப்படுத்தும். அந்த ஒருமுகப்பட்ட மனதோடவே நம்ம பயணம் செஞ்சு போயிட்டு, இந்த இயற்கையான சூழலில் இருக்கிற அந்த காற்றை வந்து சுவாசித்து, அதன் மூலமாக நம்ம பெற அந்த ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம தியானத்துக்கு புத்துயிர் ஊட்ட போகிறோம். இந்த ஆற்றல்களை எல்லாம் பயன்படுத்தி தான் இப்போ நான் வந்து தியானத்தினுடைய அனுபவத்தை பெற போகிறேன். இதை தான் உங்களுக்கும் வந்து சொல்லித்தரப்போகிறேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ஒரு பாதையை பின்பற்றும் போது, இப்போ ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒரு புதிய இடத்துல வந்து நீங்கள் பயணம் செய்ய இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமாக வந்து தேர்ந்தெடுங்க. ஏன்னா எடுத்த உடனே வந்து காடுகளுக்கெல்லாம் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆபத்தான விஷயந்தான். நம்மளுக்கு பழக்கப்படாத ஒரு இடங்களில் ஆபத்துகள் எப்போவுமே நிறைஞ்சிருக்கும். அந்த ஆபத்துக்கள்லாம் எதிர்பார்த்து போகும்போது மட்டும்தான் நம்மளுடைய கவனமும் வந்து ஒருமுகப்படும். கண்டிப்பாக நம்ம ஆபத்தை எதிர்பார்த்து தான் ஆகணும். ஆபத்து இருக்கும். ஆனால் ரொம்ப பெரிய ஆபத்துகள் இல்லாத மாதிரி ஒரு பாதையை வந்து தேர்ந்தெடுத்துங்க, ஒரு இடங்களை தேர்ந்தெடுங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? சரி, வாங்க நம்மளுடைய இந்த பயணத்தை வந்து தொடரலாம். இதன் கூடவே நான் வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. தியானத்தை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அங்கே சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறேன். இந்த பாதையை பாருங்கள். சுற்றி ரொம்ப அழகான ஒரு இடம். ஒரு நல்ல காட்டுப்பகுதி. ஆள் நடமாட்டம்ன்றது அறவே இப்போதைக்கு இல்லை. சில நேரங்களில் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு அது தெரியல. ரொம்ப அழகான இடங்கள் தான். எங்கும் பாறைகள் தான் இருக்குது. இது நிறைய ஆன்மீக குருக்கள்லாம் இந்த பக்கம் வந்து
தியானம் செஞ்சு ஞானம் அடைஞ்ச இடம் அப்படின்றதுனால இந்த இடம் கொஞ்சம் மக்கள் நடமாட்டம் அடிக்கடி இருக்கிற இடம் மாதிரி தான் தெரியுது. பார்க்குறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வழிகளை ஓரளவு தெளிவாகவே செஞ்சு வச்சுருக்காங்க. கொஞ்சம் சுலபமாக தான் இருக்குது இந்த மாதிரி பழக்கப்பட்ட பாதையில் போகிறது. இருந்தாலும் இடையில் எங்கேயாவது பாம்புகள் சில விஷ ஜந்துக்கள்லாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக தான் போகணும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நான் பார்த்தேன், மயில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அகவுது. அந்த மயில் அகவும் சத்தத்தை நான் ஒரு 4-5 முறை கேட்டுட்டேன். இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் நம்ம மலையேற்றத்தில் ஈடுபடும்போது நம்மளுடைய ரத்தம்லாம் வந்து புத்துயிர் பெறுது. அப்படி புத்துயிர் பெறும்போது நம்ம பிளட்டில் இருக்கிற குளுக்கோஸ்லாம் சீக்கிரமாகவே பர்ன் ஆகிட்டு புதுசாக வந்து குளுக்கோஸ் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய நிலைமைக்கு நம்மளுடைய உடல் தள்ளப்படும். அப்போது நம்ம உடம்புல இருக்கிற ஃபேட்டெல்லாம் வந்து பர்ன் ஆகி எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். பாருங்கள், மலை ஏறி வர சில பேர் இந்த இடத்துல தங்கி ஆசுவாசப்படுத்திக்கிட்டு போவாங்க போல். நல்லா சுத்தமாக வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. எனக்குமே ரொம்ப நல்லா மூச்சு வாங்குது. இப்படி மூச்சு வாங்கும்போது தான் இந்த இடத்துல இது ஒரு நல்ல காலை பொழுதை நான் தேர்ந்தெடுத்தேன். சூரிய உதயத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஆரம்பித்து சூரியன் உதயிச்சு கொஞ்சம் நேரம் வரைக்கும் தான் இது போல் பயிற்சிகளாக நம்மளால் செய்ய முடியும். வெயில் நேரத்தில் வந்தோம்னா ரொம்ப டயர்டாகிடுவோம். இது ஒரு நல்ல இடம். இந்த மாதிரி மூச்சு வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக காலங்கத்தால் உற்பத்தி ஆகிற ஃப்ரெஷ் ஆக்சிஜன் வந்து நம்ம உடம்புக்கு கிடைக்கும். அது நம்முடைய அத்தனை செல்களையும் புத்துயிர் பெற வைக்கும். எப்போவுமே காடுகளில் நிறைய மூலிகை செடியெல்லாம் இருக்கும். அந்த மூலிகைகளோட நற்பயன்களும் நம்மளுக்கு அதிகமாகவே கிடைக்கும். இதெல்லாம் இந்த தியான பயணத்தினுடைய பலன்கள். நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ உங்களுக்கு எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் இந்த மாதிரி தியான பயணத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த தியான பயணத்தின் போது உங்களுடைய உள்ளமும் உடலும் வந்து புத்துயிர் பெறும். அந்த சக்தி உங்களுக்கு கேளுங்க. மயில் இப்போ அக வச்சு கேட்டிங்களா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. நம்ம தியானம் செய்கிற அந்த பாறையை வந்து நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். கோடை காலம்ன்றதுனால மலையெல்லாம் ரொம்ப வறண்டு போயிருக்கு. 1-2 செடி மட்டும்தான் பசுமையை காட்டுது. பெரும்பாலும் எல்லாமே வறண்டு போயிருக்கு. நம்ம இன்னமும் தியானம் செய்கிற அந்த பாறையை நெருங்கலை. பாதை இன்னும் நீளுது, போயிட்டே தான் இருக்குது. ரொம்ப அற்புதமான சீனரிஸ் பாருங்கள்.
ஓ, அந்த இடத்துல தெரியுது பாருங்கள் ஒரு பாறை. அநேகமாக அதுவாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இங்கே மொத்தமே பாறையாக தான் இருக்குது. நீங்கள் இந்த இடத்த தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு இல்லை. உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற காடுகள், மலைகள் போன்ற ஏதாவது ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கலாம். சுற்றுலா தலங்களுக்கு போயிட்டு வந்தால் தான் மனசு வந்து ரொம்ப புத்துணர்ச்சி அடையும் அப்படின்னு இல்லை. உங்கள் இருப்பிடத்துக்கு அருகிலேயே பல இடங்கள் இருக்குது. அந்த இடங்களெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பல அற்புதமான அனுபவங்கள்லாம் அங்கே உங்களுக்கு கிடைக்கும். பாருங்கள், ஒரு பெரிய பாறை. அநேகமாக இதுதான் நம்ம தேடி வந்த பாறைன்னு நினைக்கிறேன். அங்கே மேலே போயிட்டு பார்ப்போம். எஸ், இதுதான் அந்த பாறை போல் இருக்குது. உண்மையில் ரொம்ப நல்லா அழகாக தான் இருக்குது இந்த இடம். பாருங்கள், அங்கங்கே தியானம் செய்கிறதுக்கான ஏற்ற இடங்கள் இருக்குது. இந்த இடத்துல இந்த பாறைக்கு மேலே போகிறதுக்கு வழி செஞ்சுருக்காங்க. இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகான மலைகள் தான் தெரியுது. சுற்றி எல்லாமே மலை தான். ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி, இந்த பாறைக்கு மேலே போயிட்டு பார்ப்போம். இவ்வளோ தூரம் நடந்து வந்து இந்த பாறையில் மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ரொம்ப ஜாக்கிரதையாக இல்லைன்னா இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் வழி இருக்குது. இந்த ஓரமாக நடந்து போயிட்டு தான் இந்த பாறைக்கு மேலே போக முடியும் போல். வாவ், அற்புதம். இந்த இடத்துல பாருங்கள், இந்த முனிவர்கள்லாம் தியானம் செஞ்ச அந்த பீடம் இந்த பாறைக்கு மேலே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல ரெகுலராக வந்து பூஜையும் செய்கிறதா கேள்விப்பட்டேன். உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான இடம். பாருங்கள், இவ்வளோ உயரத்தில் ஒருத்தர் தனிமையாக வந்து தியானம் செஞ்சுருக்காரு. சரிங்க, இவ்வளோ தூரம் நம்ம பயணம் செஞ்சு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நம்மளுடைய இங்கே பாருங்கள், இது ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த இடத்துல உட்காரத்துக்கு. சூப்பர். இந்த இடம் பாருங்கள், உட்காரத்துக்கு ரொம்ப அருமையாக ஃப்ளாட்டாக சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலலாம் சிஷ்யர்கள் உட்காந்துக்கிட்டு இங்கே மேலே குரு உட்காந்து தியானம் சொல்லிக் கொடுப்பார் போல். ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் நடந்து வந்தாச்சு. இதுக்கு பிறகு நம்ம தியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது எவ்வளவு தூரம் உங்களுடைய மனதையும் உங்களுடைய எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்தி இவ்வளோ தூரம் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா
அந்த பயணத்தின் முடிவில் கண்களை மூடி அமைதியாக அமருங்கள். ஒரு நல்ல சூழ்நிலை உள்ள இடத்தில் அப்படி உக்காந்துட்டு உங்களுடைய உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கவனிங்க. இந்த காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு மாயாஜாலம் காட்டுற ஒரு விஷயம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்காத ஒரு இடத்துல நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை வருதுன்னா, ஒரு சில நொடிகள் உங்களுக்கு ஒரு சில மணிகளாய், ஏன் சில நேரங்களில் உங்களுடைய ஆயுட்காலம் முழுக்க அந்த இடத்துலையே போகிற மாதிரி ஒரு உணர்வை கொடுக்கும். அதே நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு அழகான பெண், அந்த பெண் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுங்களேன். உங்களுக்கு பல மணி நேரங்கள் கூட ஒரு சில மணித்துளிகளாய் மாறிடும். இது வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொல்கிறேன். ஒரே நேரம்தான் 2 சூழ்நிலைகள்லையும். ஆனால் ஒன்று வந்து ரொம்ப பெருசாகவும், ஒரு சின்ன ஒரு மணித்துளி வந்து ஒரு நாட்கள் வாரங்கள் போல் பெருசாகவும், ஒரு பெரிய நேர இடைவெளின்றது ஒரு சிறு மணித்துளிகள் போலவும் நம்மளுக்கு வித்தியாசமாக காட்டுது. அப்படி காட்டுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனம்தான். இதை ஏன் இங்கே நான் சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிப்பீங்க. உங்களுடைய உள் சுவாசத்துக்கும் வெளி சுவாசத்துக்கும் இடையில் ஒரு சின்ன சுவாசமற்ற ஒரு இடம் இருக்குது. சுவாசமற்ற ஒரு சூழ்நிலை. அந்த சின்ன கேப், அதை உங்களால் யோசித்து கூட பார்க்க முடியாது. காற்று உள்ளே போகுது, வெளியில் வருது. இதுக்கு இடையில் எங்கே இடைவெளி இருக்கும் அப்படின்னு. இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயணத்தினுடைய முடிவில் ஒரு தியானத்தை ஆரம்பிக்கிறீங்க. அந்த தியானத்தில் வந்து இப்போ நீங்கள் செய்ய போகிறதே அதுதான். கண்களை மூடி அமைதியாக அமர்ந்து உங்களுடைய உள் சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கவனிக்கிறீங்க. இது ஒரு 10-20 முறை இந்த மாதிரி செஞ்சுட்டு, அதுக்கப்புறமா 2 சுவாசத்துக்கும் நடுவில் ஒரு சிறு இடைவெளி இருக்குது. உள் சுவாசத்துக்கும் வெளி சுவாசத்துக்கும் இடையில் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி. அந்த இடைவெளியை கவனிக்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கு ஆரம்பத்தில் அது தெரியாது. ஒரு சில வாரங்கள் இல்லை ஒரு மாதம் இப்படி நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்களால் அந்த சிறு இடைவெளியை கவனிக்க முடியும். அது அப்படியே தொடர்ந்தா அந்த சிறு இடைவெளியில் தான் எல்லாமே இருக்குது. அந்த சிறு இடைவெளியில் உங்களால் இந்த பிரபஞ்சம் முழுக்கவுமே வந்து சுற்றி பார்க்க முடியும். அந்த சிறு இடைவெளின்றது பார்த்திங்கன்னா ஒரு எல்லையற்ற ஒரு காலத்தை வந்து உங்கள் கண்முன்னே வந்து நிறுத்தும். அந்த சிறு இடைவெளின்றது கணக்கில் அடங்கா, உங்களால் வந்து கணக்கிட முடியாத அளவுக்கு மிகப்பெரியதாக உங்களுக்கு வந்து தெரியும். உங்கள் வாழ்க்கை பல ஆயிரம் ஆண்டுகள் நீண்டு இருக்கிறத அந்த இடத்துல உங்களால் உணர முடியும். அதுதான் வந்து தியானத்தில் நாம் அடையிற பேரானந்தம். அந்த இடத்த நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஆனந்தம் என்றும் நிலையானதாக இருக்கும். அது என்றைக்குமே வந்து முடிவு அப்படின்றத உங்களுக்கு காட்டவே காட்டாது. அதுதான் வந்து பேரானந்த நிலை, எல்லையற்ற ஆனந்தம். அதை அடையணுன்னா இந்த உள் சுவாசத்துக்கும் வெளி சுவாசத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த சின்ன இடைவெளியை நீங்கள் கவனிக்கணும். இதை யார் இந்த உலக மக்களுக்கு சொல்லி கொடுத்ததுன்னா சிவபெருமான் சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க. இந்த முறையை பயன்படுத்தி தான் புத்தர் வந்து ஞானம் அடைஞ்சிருக்காரு. புத்தர் ஒரு போதி மரத்தடியில் அமர்ந்து 12 ஆண்டுகள் வந்து தியானம் செஞ்சார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அவர் ஞானம் பெற்றார் அப்படின்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த 12 ஆண்டுகள் ஏன் அவருக்கு எடுத்துக்கொண்டதுன்னா, அவர் வந்து முதல்ல யாராக இருந்தாலும் சரி, நம்ம அவரோட நிலைமைக்கு நம்ம யோசிக்க முடியாது, இருந்தாலும் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய மனசை ஒருநிலைப்படுத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். அது அவ்வளோ சாதாரணமாக நடக்காது. ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு மனசை வந்து ஒருநிலைப்படுத்துறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் நம்மளுக்கு தேவை. அவ்வளோ ஆற்றல் நம்ம எல்லாருக்கிட்டவுமே இருக்கிறது இல்லை. புத்தர் அந்த வேலையை பல ஆண்டுகளாக செஞ்சுருக்காரு. அதுக்கு பிறகு அவரோட மனம் ஒருநிலைப்பட்ட பிறகு அந்த உட்சுவாசத்துக்கும் வெளி சுவாசத்துக்கும் இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை கவனித்து அதிலிருந்து அந்த இடைவெளியை முழுமையாக இறங்கி அதனுடைய அடிமுதல் பாதம் வரை எல்லாத்தையுமே அந்த இடைவெளியில் இருக்கிற எல்லா அற்புதங்களையும் அவர் பார்த்த அந்த நாள் தான் அவர் வந்து ஞானம் அடைந்த அந்த நாள்.
அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு 12 ஆண்டுகளாக இதையெல்லாம் செஞ்சு முடித்து அதுக்கப்புறம் அவருடைய சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த எளிமையான ஒரு வழிமுறை தான் இப்போ நம்ம பார்த்தது. இது போன்ற ஒரு புதிய வழித்தடத்தில் வந்து உங்களுடைய பயணத்தை தொடர்ந்து அந்த இடத்துல வந்து உங்களுடைய மனம் அதுவாக தானாகவே வந்து ஒருநிலைப்பட்டு அந்த பயணத்தின் முடிவில் வந்து நீங்கள் உங்களுடைய தியானத்தை தொடங்கி அப்போ இந்த உட்சுவாசத்தையும் வெளி சுவாசத்தையும் கவனித்து அதுக்கு இடையில் இருக்கிற அந்த இடைவெளியை நீங்கள் பார்த்து நீங்கள் ஞானம் அடையலாம் அப்படின்னு சொல்லி புத்தர் அதை அவருக்கு செஞ்ச அந்த தியான முறையை எளிமைப்படுத்தி அவருடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதான் நம்ம இப்போ பார்த்தோம். இதை பயிற்சி செய்யுங்க, பயிற்சி செஞ்சு பயனடையுங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.